வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம த 8 ஷோ அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஸ்குவிட் கேம் மாதிரியே ஒரு சூப்பரான வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ்ல ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் புரியும். நான் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க, பார்த்தவங்க மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்றத கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். 4ன்னு ஒரு ஆர்வக்கோளாறு பொண்ணு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவ கார்டு எடுக்கிறத நமக்கு காட்டுறாங்க. முதல்ல அவ 8ன்ற நம்பர் கார்டு தான் எடுக்கிறா. கொஞ்ச தூரம் போறா, போனவ மனசை மாத்திடுறா. இல்ல நான் 4 எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி 4 கார்டு எடுத்துட்டு கிளம்புறா. இவ 8 எடுத்திருந்தானா இவளுக்கு நல்லா இருந்திருக்கும். தேவையில்லாம 4 எடுத்துடுறா. ரூம் கொண்டவ தேவையான சில பொருட்களை மட்டும் வாங்கிட்டு படுத்துடுறா. 8 சாப்பாடு அனுப்பல அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க பாத்தீங்களா. 2 நாளைக்கு மேல அவங்க சாப்பாடு அனுப்பாம இருப்பாங்க. அவங்க ரூம் கதவை தட்டினாலும் திறக்க மாட்டாங்க. அந்த கதவை இவங்களால உடைக்கவும் முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ப்ளீஸ் கதவை தரங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சவே ஆரம்பிச்சிடுறாங்க. 7 என்ன சொல்றாருன்னா, தெரிஞ்சும் தெரியாமலும் அவ தான் சூப்பீரியரா மாறிட்டா, அவ சொல்ற மாதிரி நடந்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா 4 ஏத்துக்க மாட்டா. அவங்க தோத்தாங்கல்ல, அவங்க தான் வேஸ்ட்டை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனா 8க்கு சப்போர்ட்டா 6 பேசுறாரு, நீ சும்மா இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது 8 இருக்காங்க பாத்தீங்களா, சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப 5ன்ற ஆன்டி கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. நீ வருவன்னு எனக்கு தெரியுமா, நல்ல வேலை வந்துட்ட அப்படின்ற மாதிரி அந்த ஆன்டி சந்தோஷப்படுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிடுறாங்க. இது எல்லாம் 5ன்ற ஆன்டி கற்பனை பண்றதா தான் இருக்கும். என்ன தனியா பேசிட்டு இருக்க, இங்க வான்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து கூப்பிடுறாங்க. வெளியே இருக்க டைமை காலி பண்ணிட்டா கேம் முடிஞ்சிடும்ல, அப்படி கேமை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி 2 யோசிக்கிறாங்க. அப்படி பண்ணிடாதீங்க, நான் காசு கம்மியா தான் சேர்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் 3 பேசி பாக்குறாரு. அதை மீறியே இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. 6 வந்து தடுக்கிறாரு. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்சம் ரூடா தான் இதை சொல்றாரு. அதை மீறியே இவங்க போக பாக்குறாங்க. அப்ப 1 இருக்காரு பாத்தீங்களா, தயவு செஞ்சு நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி காலை பிடிச்சிடுறாரு. எனக்கு இந்த கேம் ரொம்ப முக்கியம், நான் காசு சேர்க்கணும்னு சொல்றாரு. இவரு கெஞ்சறதுனால இவங்க மனசு கேட்க மாட்டேங்குது, நின்றுறாங்க. சாப்பிடாமையே இருந்தா நம்ம எல்லாரோட உயிரும் போயிடும், அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி 2 கேக்குறாங்க. இப்ப 3 இருக்காரு பாத்தீங்களா, என் மேலதான் தப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் தான் ரொம்ப புவரா பர்ஃபார்ம் பண்ணேன், நியாயப்படி நிறைய பேர் எனக்கு தான் ஓட்டு போட்டிருக்கணும், இருந்தாலும் அவங்க அதிகமா ஓட்டு வாங்கிட்டாங்க, பிரச்சனை இல்ல, எல்லா வேஸ்டையும் என் ரூம்லயே வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற 4க்கும் கஷ்டமா இருக்கு. நிறைய பேரை நான் தான் மாத்தி ஓட்டு போட வச்சேன், என் மேலயும் தப்பு இருக்கு, நானும் பாதி வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்க 2 பேருமே முடிவு பண்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க 7 இருக்காரு பாத்தீங்களா, என் வேஸ்ட நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி 2 என் வேஸ்ட நானே வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. இத பத்தி நான் மட்டும் போய் பேசுறேன் அப்படின்ற மாதிரி 7 சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே சரின்னு ஏத்துக்கிறாங்க. 7 இருக்காரு பாத்தீங்களா, இவங்க பண்ணிருக்க முடிவை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ப்ளீஸ் கதவை தரங்கன்னு சொல்லிட்டாரு. அப்பயும் அவங்க திறக்காம இருக்காங்க. இவரு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த 8 இருக்காங்கல்ல, கதவை திறந்துடுறாங்க. அவங்களா வழிக்கு வரணுன்றதுக்காக தான் 8 இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாங்க. 8 இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கான சாப்பாடை சாப்பிட்டிருப்பாங்க. மத்த எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி தான் இவங்களுக்கு வெறும் டப்பாவை அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த விஷயத்தெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப சமரசம் ஆயிட்டாங்கல்ல, அதனால எல்லாருக்குமே சாப்பாடு அனுப்பி வச்சிடுறாங்க. 2 நாள் கழிச்சு சாப்பிடுறாங்கல்ல, அதனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அந்த சாப்பாடை ரசிச்சு சாப்பிடுறாங்க. இப்ப 4 கொஞ்சம் வேஸ்ட் எடுத்துடுறா, மீதி வேஸ்ட் எல்லாம் 3க்கு அனுப்பி விட்டுறா. என்ன நீ எடுத்தே இவ்வளவு வேஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி இவரும் மூக்கெல்லாம் மூடி அந்த வேஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. இப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. இவங்களோட டைம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம இங்க ஒரு கேம் ஷோ மாதிரி விளையாண்டா என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி வருது. சரி அந்த மாதிரியே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்றாங்க. நம்ம ராஜா ராணி விளையாடுவோம்ல, அந்த மாதிரி தான் 8 ஒரு கேமை பத்தி சொல்றாங்க. கேன்ற ஒரு எழுத்து இருக்கும், அதே மாதிரி 1 to 7 நம்பர் இருக்கும். நம்பர் வந்தவங்களாம் எதுவுமே பண்ண முடியாது. ஆனா கேனு வந்தவங்க எல்லாருக்குமே டாஸ்க் எல்லாம் தரலாம். அதாவது 2 நம்பரை குறிப்பிட்டு அவங்களுக்கு டாஸ்க் தரலாம். எல்லாருமே ஒவ்வொரு பால் எடுக்கிறாங்க. நமக்கு கே வந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் 3 யோசிக்கிறாரு. பொறுமையா ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா இவருக்கு கே வந்திருக்காது. 5ன்னு ஒரு ஆன்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் கே வந்திருக்கு. அவங்களும் ஒரு டாஸ்க சொல்றாங்க. இந்த 2 நம்பர் கையை பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க 2 பேர் கையை பிடிச்சி நின்னுட்டு இருக்காங்க. என்ன இந்த மாதிரி குழந்தைத்தனமா சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. 6ம் 7ம் தான் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. 6 கையை எடுக்க பாக்குறாரு. கையை எடுத்தா டாஸ்க் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இவங்க 2 பேருமே கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப 2வது ரவுண்ட் வருது. 4ன்ற பொண்ணுக்கு தான் கே கிடைச்சிருக்கு. நான் தான் டாஸ்க் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த 2 நம்பர் கிஸ் பண்ணிக்கணும்னு சொல்றா. 1ம் 5ம் தான் வந்திருப்பாங்க. கிஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி அந்த இடத்துல கிஸ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பாக்குறவங்களுக்கு பிடிச்சிருக்க போல. டைம் நிறையவே ஏறுது. இப்ப கே யாருக்கு வந்திருக்குன்னா 8க்கு வந்திருக்கு. 8 என்ன சொல்றானா, இந்த 2 நம்பர் டீப்பா கிஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஒரு நம்பர் 3ஆ இருப்பாரு, இன்னொரு நம்பர் 2ஆ இருப்பாங்க. 2க்கு இந்த கிஸ் பண்றதுலாம் உடன்பாடு கிடையாது. என்னால இந்த விஷயம் எல்லாம் பண்ண முடியாது. இத பண்ணலனா வேற என்ன பண்ணணும் அதை சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இத பண்ணலனா 6 கூட சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி 8 சொல்றா. 6 பலசாலி இல்ல, அதனால தான் வேணும்ட்டு இந்த மாதிரி சொல்றா. 6 இருக்கார்ல, நான் ஆவலா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. 2 பயப்படலாம் மாட்றா, சரின்ற மாதிரி ஏத்துக்கிறா. இப்ப 2 பேருமே இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க.
அந்த சண்டையில 2 தான் பயங்கரமா அடிக்கிறா, 6 பயங்கரமா காயப்பட்ட மாதிரி விழுந்திருக்காரு. பாக்குற எல்லாருமே சிரிச்சுட்டுலாம் இருக்காங்க. 6க்கு செம்மையா கோவம் வருது, திரும்பி சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க கையை முறுக்குறாரு. கையை முறுக்கணும்னே இவங்களுக்கு பயங்கரமா வலிக்குது. ஏற்கனவே இவங்க கை லைட்டா உடஞ்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அதனால தான் வலியால துடிக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட இவரு வேணும்ட்டே கையிலேயே அடிச்சிட்டு இருக்காரு. இதை பாக்குற எல்லாருமே போதும் நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பயும் நிறுத்தாம அவங்க மூஞ்சில குத்திக்கிட்டே இருக்காரு. வேணாம், அவ செத்துட்டா கேம் நின்றோம், நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா பாக்குற ஆடியன்ஸ்க்கு வயலன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதனால பயங்கரமா டைம் ஏறிடுது. என்ன இவ்வளவு ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி 2 இருக்கா பாத்தீங்களா, ஓரளவுக்கு சரியாயிடுறா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி சண்டைலாம் வச்சு கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்ப டாஸ்க் பண்ண மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அப்ப 4ன்ற பொண்ணு ஒரு ஐடியா கொடுக்குறா. ஷாக் மாதிரி ஒரு மிஷினை காட்டுறா. இது மூலியமா ஷாக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. எனக்கும் தெரியாது, ஆனா லைட்டா தான் வலிக்கும், பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இந்த 4 சொல்றா. இந்த கேமை ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நிறுத்தி தானே ஆகணும். எந்த பாயிண்ட்ல நிறுத்திக்கலாம், இருக்கிறதுலயே கம்மியா சம்பாதிக்கிறவரு ஒண்ணு தான், அவரு சொல்றதுனால நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒன்னு இருக்கார்ல, எனக்கு இந்த பர்டிகுலர் அமௌண்ட் சேர்ற வரைக்கும் நடக்கணும், அதுக்கப்புறம் நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு எப்படியும் ஒரு 75 நாள் ஆகும். அது வரைக்கும் இந்த கேமை கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அந்த 75 நாள் நம்ம எவ்வளவு சம்பாதிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் 3 யோசிச்சு பாக்குறாரு. அது மூலியமா ஈஸியா கடன் அடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி என்ன டாஸ்க் சொன்னாலும் பண்ணிடணும், இந்த ஷாக்கை மட்டும் வாங்கிடக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. அப்படியே மறுநாள் ஆயிருது. பால் எல்லாம் ஒரு பாக்ஸுக்குள்ள தான் வச்சிருப்பாங்க. எல்லாருமே ஒவ்வொரு பால் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப 3யும் நமக்கு கே வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஓபன் பண்றாரு. கே மாதிரி தான் இருக்கு, நல்லா பார்த்தா தான் 4ன்னு தெரிய வருது. சே, நமக்கு லக்கே இல்ல அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாரு. எனக்கு தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி 8 சொல்றா. என்ன எப்ப பாரு இவளுக்கும் 4க்குமே வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல 3 யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அவருக்கா பாத்தீங்களா, 2 நம்பரை சொல்றா. ஒரு நபரு இன்னொருத்தவங்களோட பிரஸ்ட் மேல கைய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்கிற 3 ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா 3யோட நம்பரும் 5ன்ற ஆன்டியோட நம்பரும் தான் வந்திருக்கும். எப்படா கைய வைக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. 2 பேருமே கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. 3யும் வைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு, ஆனா மனசு கேட்கவே மாட்டேங்குது. நான் பனிஷ்மெண்ட்டே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எதுக்காக பனிஷ்மெண்ட், பரவாயில்ல வைங்கன்ற மாதிரி அந்த 5யும் சொல்றாங்க. இல்ல இல்ல, என்னால இதை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதனால இவருக்கு ஷாக் கொடுக்கறதுன்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. அந்த 5 தான் இவருக்கு ஷாக் கொடுக்கணும். ஒரு இடத்துல உட்கார வச்சு இவருக்கு ஷாக் கொடுக்குறாங்க. இவர் நினைச்சதை விட ரொம்ப வலி வருது. இவர் வலியில அந்த இடத்துல யூரினே போயிடுறாரு. அதே மாதிரி மயக்கத்துக்கு போயிடுறாரு. இவரை கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எல்லாருமே சேர்ந்து எழுப்பி விடுறாங்க. வலி எப்படி இருந்ததுன்னு கேக்குறாங்க. உயிரே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. என்ன ஃப்ரீயா விடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் அனுப்பி விட்டுறாரு. பேசாம தொற்றுக்கலாம், எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி இவரே திட்டிட்டுலாம் இருக்காரு. இப்ப திரும்பி எல்லாருமே சேர்ந்த மாதிரி பால் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த வாட்டியும் 3க்கு கே கிடைக்க மாட்டேங்குது. இந்த வாட்டி கே யாருக்கு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த 4ன்ற பொண்ணுக்கு தான் வந்திருக்கு. அவ 2 பால குறிப்பிடுறா. அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா 6 2 தான். நான் டாஸ் போடுவேன், யாரு தோக்குறீங்களோ அவங்க ஷாக்க வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி 4 சொல்றா. இது கேக்குற மத்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. பண்ண முடியாதுன்னு சொன்னாதான் ஷாக்க கொடுக்கணும், நீ எதுக்காக கேமாவே ஷாக்க யூஸ் பண்றேன்னு கேக்குறாங்க. ஏன் விருப்பம், நான் அப்படிதான் யூஸ் பண்ண போறேன்னு சொல்றா. சரின்ற மாதிரி இவங்க 2 பேர் ஏத்துக்கிறாங்க. இப்ப காயினை சுண்டி விட்டு ஹெட்டா டெயில்ஸான்னு கேக்குறா. இவங்க 2 பேருமே ஒவ்வொன்னா சூஸ் பண்ணிடுறாங்க. ஓபன் பண்ணா இந்த இடத்துல 2 தான் தோத்து போயிடுறாங்க. அதனால 6 உங்களுக்கு கரண்ட் ஷாக்க கொடுக்க போறாரு. சரி நான் ரெடி அப்படின்ற மாதிரி இவங்க உட்காந்துடுறாங்க. இவரும் ஷாக்க கொடுக்கறாரு. 2 பலசாலி தானே, அவங்களே இந்த இடத்துல யூரின்லாம் போயிடுறாங்க. உடனே 5 ஆன்டி இருக்காங்கல்ல, இந்த இடத்துல கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து நடந்ததுனால நான் உசாரா இருந்தேன்னு சொல்றாங்க. அப்ப நேத்து நானும் இப்படிதான் யூரின் போனேனா அப்படின்ற மாதிரி 3 கேட்டுட்டு இருக்காரு. ஆமான்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பி எல்லாருமே ஒவ்வொரு பால் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த வாட்டியும் 8 தான் ஜெயிக்கிறா. என்ன ஒவ்வொரு வாட்டியும் இவளே ஜெயிக்கிறா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே யோசனையா இருக்கு. அவருக்கா பாத்தீங்களா 2 நம்பரை சொல்றா. மாத்தி மாத்தி அரைஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. 2 3 தான் அந்த நம்பரா இருப்பாங்க. நான் அடிக்கிறத மனசுல வச்சுக்காத அப்படின்ற மாதிரி பலார்னு கண்ணத்துல அரைறாங்க. பொண்ணு எல்லாம் பார்க்க கூடாது, நம்மளும் ஃபோர்ஸோட அரையணும் அப்படின்ற மாதிரி இவரும் அரைறாரு. ஆனா அவங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. இப்ப 3வது வாட்டி அவங்க அரைறாங்க. இவரால தாங்கிக்க முடியல, கீழே விழுந்துடுறாரு. நான் ஷாக்கே வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இவரை உட்கார வச்சு திரும்பி ஷாக் கொடுக்குறாங்க. இந்த வாட்டியும் இவர் யூரின் போயிடுறாரு. ஒரே அசிங்கமா போயிருது. நைட்டு 1 2 3 கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே 3 பேர் சேர்ந்து நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படி சொல்றீங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. யார் யார் சேர்ந்து ஏமாத்திருக்காங்கன்னா 8 6 அதுக்கப்புறம் 4 சேர்ந்து தான் ஏமாத்திருக்காங்க. டாஸ் எப்பவுமே மேல் கையில தான் போடணும், ஆனா அவ உள்ளங்கையில வச்சு போட்டா. உள்ளங்கையில வச்சு போட்டவ மாத்திட்டா. அதனால தான் 6க்கு காயம் படல, 2க்கு காயம் பட்டது. நான் அப்பயே அந்த விஷயத்தை கவனிச்சேன் அப்படின்ற மாதிரி 1 சொல்றாரு. அதே மாதிரி பால் எடுக்கிறதுலயும் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்றாங்கன்ற மாதிரி 1 சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த 4 இருக்கா பாத்தீங்களா, கேன்ற அந்த பால்ல மட்டும் ஒரு லிக்விட் அப்ளை பண்ணிடுவா. அது மூலியமா இவங்க மட்டும் அதை ஃபீல் பண்ணி எடுத்துட முடியும். அந்த மாதிரி தான் தொடர்ச்சியா இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த 7 இருக்காரு பாத்தீங்களா, கையும் களவுமா புடிச்சிருவாரு. நாளைக்கு எங்களுக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த 4 சரின்னு ஏத்துக்கிறாங்க. மறுநாள் 3க்கு கே கிடைக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. 3 இருக்காரு பாத்தீங்களா, டாஸ் போடணும், யாரு தோக்குறாங்களோ அவங்க ஷாக்க வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. டாஸ் போடுறதுல யார் யார் வராங்கன்னா 8 வராங்க, அதே மாதிரி 7 வராரு.
டாஸ்லயும் ஒரு ட்ரிக் இருக்குல்ல, அந்த ட்ரிக் மூலியமா 8 தோக்குற மாதிரி இவங்க பண்ணிடுறாங்க. இப்ப 8 7 கிட்ட ஷாக் வாங்கணும், எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி 8 உட்காந்துடுறாங்க. இவரும் ஷாக்க கொடுக்கறதுக்காக பக்கத்துல வராரு, ஷாக்க கொடுத்துடுறாரு. இவங்களுக்கும் ஷாக் அடிச்சு பயங்கரமா வலி வருது போல. அதே இடத்துல யூரின்லாம் போயிடுறாங்க. இத பாக்குற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனா உண்மையிலே இது நடந்திருக்காது. இது எல்லாமே இவங்க யோசிச்சு பார்த்துதான் இருக்கும். இப்ப இவர் ஷாக் கொடுக்கறதுக்காக போறாரு. அதுக்குள்ள 6 இருக்காரு பாத்தீங்களா, அவளுக்கே ஷாக் கொடுப்பியா, நான் ஏத்துக்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இவர் பயங்கரமா அடிச்சிடுறாரு. இங்கதான் 4th எபிசோட் முடியுது. இப்ப 6 பத்தி நமக்கு காட்டுறாங்க. 6 இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எதை எடுக்கலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் 6 சூஸ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. 6 7 போட்டு பயங்கரமா அடிச்சிட்டாருல. இப்ப 8ஓட ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. அவங்க 3 பேர் உண்மையிலேயே டீமா மாறி இருப்பாங்க. 7 நீ ரொம்ப புத்திசாலி, எங்க கூட நீ இருக்கிறது தான் நல்லது, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருமே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப கீழ இருக்க 4 பேரை காட்டுறாங்க. 1 2 3 அதுக்கப்புறம் 5ன்ற அந்த ஆன்ட்டி இருக்காங்க. என்ன போனவர் இன்னும் வரல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. 2 என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க 3 பேர் சேர்ந்து 7 அவங்க பக்கம் இழுத்துக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இவங்க நினைச்ச மாதிரி 4 பேருமே க்ளோஸா பேசிக்கிட்டே வராங்க. 7 வச்சு அவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு பிளான போட்டிருக்காங்க. அந்த பிளான பத்தி தான் 7 சொல்ல ஆரம்பிக்கிறது. இதுக்கப்புறம் நாங்க 4 பேர் கேம் விளையாட மாட்டோம், நீங்க 4 பேர் மட்டும் தான் கேம் விளையாட போறீங்க, டைமை ஏத்த போறீங்க. அதே சமயம் உங்களுக்கு நாங்க காயின் மாதிரி தருவோம். அந்த காயினை வச்சுதான் உங்க சாப்பாடை நீங்க வாங்கிக்க முடியும். உங்க எல்லா ரூம்ல இருக்க போனையும் நாங்க உடைச்சிட்டோம், சோ எதையுமே நீங்க ஆர்டர் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன இப்படி மாறிட்டீங்க, இதுக்கு நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சண்டை போடுறதுக்காக வராங்க. ஆனா ரூம்ல ஆர்டர் பண்ணி இவங்க ஷாக் கன்லாம் வாங்கியிருப்பாங்க. அந்த ஷாக் கன்னை வச்சு பயங்கரமா இவங்களை அட்டாக் பண்றாங்க. நீங்க நாங்க சொல்றதை பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா காயப்பத்திக்கிட்டே இருப்போம், அதே மாதிரி சாப்பாடும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இதனால வேற வழி இல்லாம இவங்க எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி 3யும் 7 போட்டு திட்டிட்டு இருக்காரு. இப்ப மொதல் கேமா ஹைட் அண்ட் சீக் அப்படின்ற மாதிரி 7 சொல்லிட்டாரு. இவங்களுக்கு கேமோட ரூல்ஸ் என்னன்றது புரியல. கை காலு கண்ணு வாயி இல்ல எல்லாருமே ஒவ்வொன்னா சூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே ஒவ்வொன்னா சூஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சூஸ் பண்ணதை லாக் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிய வருது. இப்ப யார் யாரு எதை சூஸ் பண்ணாங்களோ அதை லாக் பண்ணிடுறாங்க. ஹைட் அண்ட் சீக்னா ஒளிஞ்சுப்பாங்க, கண்டுபிடிக்கிறது தானே. இவங்க 4 பேர் ஒளிறவங்களா இருப்பாங்க. கண்டுபிடிக்கிறவரா 6 தான் இருப்பாரு. அவர்கிட்ட ஒரு சாட்டை இருக்கும், முள்ளு சாட்டை மாதிரி தான் இருக்கும். கண்டுபிடிக்கிறவங்கள அவர் பயங்கரமா அடிப்பாரு. கடைசியா யாரு மாட்டாம இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிச்ச மாதிரி. இப்ப இவரும் ஒவ்வொருத்தரையா துரத்துறாரு. இங்க ஒளிற மாதிரி எந்த இடமும் இருக்காது. 1க்கு கையை தான் கட்டியிருப்பாங்க. தப்பிச்சு ஓடலாம் அப்படின்ற மாதிரி ஓட ட்ரை பண்றாரு. இருந்தாலும் 6 இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இடத்துல லாக் பண்ணி அவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அதே சமயம் இந்த 2 பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடி இருப்பாங்க. எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இவர் வந்து அவங்களையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அந்த ஆன்ட்டியை பொறுத்த வரைக்கும் காலை லாக் பண்ணிருப்பாங்க, வேகமா ஓட முடியல. அந்த ஆன்ட்டியும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இல்ல தப்பிச்சதுதான் 3 தான் இருப்பாரு. தப்பிச்ச 3 தான் உங்க 3 பேர்ல ஒருத்தருக்கு தண்டனையை தரப்போறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப 3க்கு ஒரு மாஸ்க போட்டு முகத்தை மறைச்சிடுறாங்க. கையில ஒரு பேட்டை தந்துருவாங்க. அந்த பேட்டை வச்சு வேகமா சுத்தணும். பக்கத்துலயே தான் அந்த 3 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் மேல அந்த பேட்டு படம் இல்ல, அவங்க தான் அடி வாங்கின கணக்கு. இவரும் பேட்டை சுத்தி அடிக்கிறாரு. 1 மேலதான் காயம் பட்டிருக்கும். இப்ப 1 மேல இருக்க டேப்ல இவர் வேகமா ரிமூவ் பண்றாரு. பார்த்தா மூஞ்சில இருந்து பொல பொலன்னு ரத்தம் எல்லாம் ஊத்திட்டு இருக்கு. சாரின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதனால உங்களுக்கு நிறைய பாயிண்ட் கிடைக்குது. பாயிண்ட் நிறைய கிடைச்சதுனால உங்களுக்கு 9 காயின் தரதுக்கு முடிவு பண்ணிருக்கோம். யார் யாருக்கு எத்தனை காயின் வேணும்ன்றதை தனித்தனியா நீங்க எழுதி தரணும். நீங்க எழுதி தரது ஒருவேளை 9 தாண்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க யாருக்குமே எதுவுமே கிடைக்காது. அதனால நல்லா யோசிச்சு எழுதுங்க. டிஸ்கஸும் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. எல்லாருமே 2 எழுதிட்டா ஒரு காயின் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல, அந்த காயின் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், நம்ம 3 எழுதலாம் அப்படின்ற மாதிரி 3 யோசிக்கிறாரு. இப்ப வேற ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. 1 நிறைய காயப்பட்டிருக்காரு, அவரு 3 எழுதிட்டா என்ன பண்றது, நம்ம 2 எழுதுவோம் நினைக்கிறாரு. 2 நிறைய காயப்பட்டிருக்கா, அவளும் 3 எழுதிட்டா என்ன பண்றது, அவ 3 அதுக்கப்புறம் 1 3 அதுக்கப்புறம் ஆன்டி 2 வச்சுக்கிட்டா கூட மொத்தம் 8 ஆயிடும். அப்ப நம்ம 1 எழுதினாதான் நமக்கு காயின் கிடைக்கும், நம்ம 1 எழுதிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் 1 எழுதிடுறாரு. இப்ப எல்லாருக்குமே காயின்லாம் தர ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா எல்லாருமே 2 2ன்னு எழுதிருப்பாங்க. இவர் 3ன்னு எழுதியிருந்தா கூட கிடைச்சிருக்கும். ஆனா இவர் தேவையில்லாம 1ன்னு எழுதிடுறாரு. அதனால இவருக்கு வெறும் ஒரே ஒரு காயின் தான் கிடைக்குது. தேவையில்லாம ரொம்ப யோசிச்சுட்டோமோ அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்போ ஒரு காயின் மூலியமா வேகமா சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிடுறாரு. இப்ப 8 ஒரு பசில் கேம் விளையாடலாம்னு சொல்றாங்க. ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும், அதுக்காக சில க்ளூவெல்லாம் தருவாங்க. அது மூலியமா இவங்க 4 பேர்ல யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்ச மாதிரி. மொதல் 2 3 க்ளூ கொடுக்கும் போதே இந்த 3 கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா ஆன்சரை சொல்ல மாட்டாரு. ஏன்னா இவரு ஜெயிக்க கூடாது, 2 தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா 2க்கு அடிக்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்கள அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அதனால இன்டைரக்டா 2க்கு க்ளூலாம் தராரு. நீ பதில சொல்லு அப்படின்ற மாதிரி சிக்னல்ல புரிய வைக்கிறாரு.
இப்ப 2 இருக்காங்கல்ல, நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி பதில சொல்றாங்க. இவங்க சொன்னது கரெக்ட் ஆயிருது. அதனால இவங்களுக்கு தான் மாஸ்க் போட்டு கட்டிய தர போறாங்க. இவங்க மாஸ்க போட்டு கட்டிய வாங்கிக்கிறாங்க. இவங்க 3 பேர்ல யாரையாவது ஒருத்தர் அடிக்காம அவங்க 4 பேரை அடிச்சிட்டா தப்பிச்சிடலாம்ல. அதுக்காக தான் இவங்க 2 செலக்ட் பண்ணிருப்பாங்க. 2 அதை புரிஞ்சுக்கிட்டாங்க போல. இப்ப கட்டிய சுத்தினவங்க சடனா பக்கத்துல இருக்க 7 போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 6 அடிக்கிறாங்க. இதை தாண்டி 2 பொண்ணுங்க உட்காந்து இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பக்கத்தையும் ஓடி வந்து அவங்க 2 பேரை அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாமே 3 யோசிச்சு பார்க்கறதா இருக்கும். 2 இருக்காங்கல்ல, 3 தான் அடிச்சிடுறாங்க. ச்சே, இவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சோம், இவன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல யோசிச்சுட்டுலாம் இருக்காரு. 9 காயினுக்கு தனித்தனியா எழுதுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க எழுதின டோட்டல் 11 வந்துருது. அதனால யாருக்குமே காயினை தர முடியாது அப்படின்ற மாதிரி 7 சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே செம்ம பசியில இருக்காங்க. இவங்களை எதிர்த்து சண்டை போட்டா என்னன்னு யோசிக்கிறாங்க. இங்க இருந்து நாங்க ரூம்க்கெல்லாம் கிளம்பி போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. 6 கோவப்பட்டு அடிக்கிறதுக்காக போறாரு. ஆனா 7 சாதுரியமா பேசிதான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறாரு. சரி, இந்த ஒரு வாட்டி 9 காயினை தரோம், அமைதியா ரூமுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பயும் போக கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனா இந்த 5 ஆன்டி இருக்காங்கல்ல, எனக்கு உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கு, என்னால சாப்பிடாம இருக்க முடியாது, வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேற வழி இல்லாம இவங்க எல்லாருமே காயினை வாங்கிக்கிறாங்க. தினம் இந்த மாதிரி காயப்பட்டு இருக்கிறது 3க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாராவது ஒருத்தர் இறந்து போனா இந்த கேம் நின்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல, நம்ம வேணா மாடியில இருந்து குதிச்சிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப 6ம் 8ம் கற்பனையில வந்து இவரை கிண்டல் பண்ற மாதிரிலாம் இவருக்கு தோணுது. இது எல்லாம் இவருக்கு கனவா தான் இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முடிக்கிறது. அப்பதான் பாக்கெட்ல யாரோ பேப்பர் வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. என் ரூம்க்கு வான்ற மாதிரி 1 தான் சொல்லியிருக்காரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, லிப்ட் மூலியமா 1ஓட ரூம்க்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா 2ம் இருக்காங்க. 2க்கு சண்டை போட தெரியும்ல, இவங்க 2 பேருக்கு சண்டை போறதெல்லாம் சொல்லி தராங்க. அவங்களை என்னைக்காவது ஒரு நாள் அட்டாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிராக்டிஸ் எடுக்கிறாங்க. காலையில இவங்க சொல்ற கேமை கஷ்டப்பட்டு விளையாடுவாங்க. அதே மாதிரி நைட்டு நேரம் 1ஓட ரூம்க்கு வந்து இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி பயங்கரமா பிராக்டிஸ் எல்லாம் எடுப்பாங்க. இது எப்படியோ 7க்கு தெரிஞ்சிருது போல. சவுண்ட் கேக்குது, கவனமா இருங்க அப்படின்ற மாதிரி 3 கிட்ட சொல்லிட்டாரு. என்ன சவுண்ட் கேக்குதுன்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி 3யும் யோசிக்கிறாரு. நைட்டு சமயம் 2ம் 3யும் லிஃப்ட் வழியா கீழே போறாங்க பாத்தீங்களா, அந்த லிஃப்ட் போற சவுண்ட் கேக்குது. இவங்க ஏன் நைட்டு லிஃப்ட் யூஸ் பண்றாங்கன்னு ஒரு கேள்வி வந்தா உங்களுக்கு டவுட் வந்துரும்ல, அதுதான் இவர் சொல்லியிருக்காரு அப்படின்றது இவருக்கு புரிஞ்சிருது. 7 இருக்காரு பாத்தீங்களா, அவங்க கேங்ல இருந்தாலும் சரி, இந்த கேங்குக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பர்டிகுலர் நாள் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க 3 பேர் சேர்ந்து முடிவு பண்ணிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு காயெல்லாம் பயங்கரமா இருக்க கூடாது இல்ல, அதனால 7 கடைசி கொஞ்ச நாள் சின்ன சின்ன டாஸ்க மட்டும் தான் இவங்களுக்கு தந்துட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, மேல இருக்கவங்களுக்கு பெருசா சவுண்ட் கேட்காத மாதிரி 3ம் 2ம் சேர்ந்த மாதிரி 1 ரூம்க்கு வந்துடுறாங்க. காலையில டைம் 1 இருக்காருல, எனக்கு வலிக்குது யாராவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காரு. எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சேஃப்டிக்காக ஆயுதம்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நீ கன்னை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி 6ம் 8 கிட்ட கன்னை தந்துடுறாரு. இவர் கட்டியோட அந்த ரூம்குள்ள நுழையிறாரு. அப்படி நுழையும் போது அவங்க 3 பேருமே சடனா இவர் அட்டாக் பண்றாங்க. இவரும் தடுத்து அவங்க கூட சண்டை போடுறாரு. இவர் அடிச்சு போட்டு தப்பிக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா இவருக்கால கன்னால ஷூட் பண்ற மாதிரி வரா. இவங்க எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. அந்த கன்னு ஷூட் ஆகாது, தைரியமா சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி 7 சொல்லிட்டாரு. 8 கையில இருக்க கன்னு ஷூட் ஆக மாட்டேங்குது. இதனால இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல 8 லாக் பண்ணிடுறாங்க, 6யும் லாக் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல தான் 5th எபிசோட் முடியுது. 2 எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. 2ன்ற நம்பரை சூஸ் பண்ணி இவங்க ரூம்குள்ள வந்திருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்கள 4 பேரையும் லாக் பண்ணிடுறாங்க. 7 ஹெல்ப் பண்ணாரு, இருந்தாலும் டவுட்ல இவங்க 7யும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க கோவம் எல்லாம் 6 மேலயும் 8 மேலயும் தானே, அதனால 8யும் 6யும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இப்ப 3 மட்டும் 7 கிட்ட பேசுறதுக்காக வராரு. நீங்க அங்க இருந்து ஹெல்ப் பண்ணது எனக்கு தெரியும், அதனால உங்களை ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி கட்டெல்லாம் கழட்டி விட்டுறாரு. இப்ப 7ம் லைட்டா இந்த இடத்துல ஃபீல் எல்லாம் பண்றாரு. 7க்குமே 6 மேல செம்ம கோவம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கோவத்தெல்லாம் அவரோட அடி மூலியமா பயங்கரமா வெளிப்படுத்துறாரு. 4 அப்பாவி பொண்ணு மாதிரி தான் இருந்திருப்பா, ஆனா அவங்க கூட சேர்ந்து ரொம்ப ஆடி இருப்பா. அதனால 4யும் லாக் பண்ணி ரூம்குள்ள வச்சிடுறாங்க. எல்லாரையும் லாக் பண்ணி அவங்க ரூம்குள்ள வச்சிடுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி 8 ரூம்க்கு வந்துடுறாங்க. அவ காசு நிறைய வரதுனால நிறைய பொருள் ஆர்டர் பண்ணிருக்கான்னு தெரிய வருது. இந்த இடத்துல நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இவங்க 5 பேருமே வர சாப்பாட சந்தோஷமா சாப்பிடுறாங்க. அந்த லாக் பண்ணிருக்க 3 பேருக்கும் சாப்பாட ஊட்டிலாம் வெட்டுருவாங்க. இவங்க எல்லாருக்குமே சரக்கு அடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப அதிகமா காசு சொல்றாங்க. அவ்வளவு கொடுத்து வாங்க முடியாது, சரக்க செய்யறதுக்கான செட்டப் மட்டும் வாங்கிப்போம், அது மூலியமா நம்ம எப்பனாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப செட்டப்பை வாங்கி இவங்களே செய்யறாங்க. அந்த அளவுக்கு சரக்கு நல்லா இல்ல, இருந்தாலும் இதுவே போதும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷமா குடிக்கிறாங்க. 2 என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் இவங்க 3 பேரை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அதனால கேமை நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா 1 ஏத்துக்க மாட்டாரு. எனக்கு 10 லட்சம் சேர்ற வரைக்கும் இந்த கேமை விளையாடி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. 2 என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் சேர்ந்திருக்கு, வெளியே வச்சு நான் உங்களுக்கு தந்துடுறேன், உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா 3 ஏத்துக்க மாட்டாரு. எனக்கு இன்னும் நிறைய காசு வேணும், நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. எப்படி கண்டினியூ பண்ணுவ, இதுக்கப்புறம் இவங்களை வச்சு என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க.
இந்த 3 இருக்கார்ல அவங்க நம்மள காயப்படுத்தின மாதிரி நம்ம காயப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்க பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரி 2 கேக்குறாங்க. இவர் அவங்கள காயப்படுத்துற மாதிரி வராது, ஆனா காயப்படுத்துறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. காயப்படுத்தாம அமைதியா நிக்கிறாரு. 2 என்ன சொல்றாங்கன்னா அவங்க பண்ண மாதிரி நம்மளால பண்ண முடியாது, அதனால இந்த கேமை முடிச்சுட்டு நம்ம கிளம்புறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல 3யும் ஏத்துக்கிறாரு, எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. 8 சாப்பிட்டு எல்லாம் முடிச்சிடுறாங்க. மூக்குக்கு கீழே அரிக்குது, சொரிஞ்சு விடுங்க அப்படின்ற மாதிரி 3 கிட்ட சொல்றாங்க. இப்ப 3யும் பக்கத்துல கையை எடுத்துட்டு வந்து சொரிஞ்சு விடுறாரு. சடனா இவரோட கையை கடிச்சு துப்பிடுறாங்க. இவர் வலியால பயங்கரமா துடிக்கிறாரு. இது எல்லாம் இவருக்கு வந்த கனவா இருக்கும், அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க. இவங்க எதுவுமே பண்ணாம இருக்கிறதுனால டைம் பாட்டுக்கு இறங்கிக்கிட்டே இருக்கு. இப்ப ஏறக்குறைய 9 மணி நேரம் தான் இருக்க மாதிரி காட்டுது. நம்ம தூங்கி எந்திரிச்சா கரெக்டா இருக்கும், கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிக்கிறாங்க. நிம்மதியா படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப காலையில வந்து எல்லாருமே டைமை பாக்குறாங்க. பார்த்தா டைம் திரும்பி 30 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. எப்படி இப்படி ஏறுச்சு, நம்ம யாருமே எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒருவேளை அவங்க 3 பேர் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி செக் பண்றாங்க. பார்த்தா அவங்க எல்லாருமே லாக்ல தான் இருக்காங்க. இவங்களும் கண்டிப்பா எதுவுமே பண்ணிருக்க முடியாது, அப்புறம் எப்படி டைம் ஏறுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒருவேளை கேமை சேர்ந்தவங்களே டைமை ஏத்தி விட்டுருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி 7 சொல்லிட்டாரு. சரி இன்னைக்கு ஒரு நாள் நம்ம பாப்போன்ற மாதிரி 2 சொல்றாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இன்னைக்கு நைட்டும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் டைமை பார்த்தா இன்னும் அதிகமாயிருச்சு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப 4 இருக்கா பாத்தீங்களா, வலியில துடிச்சிட்டு இருக்கா. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க வாயை ஓபன் பண்றாங்க. பார்த்தா யாரோ இவளோட பல்ல உடைச்சிருக்காங்க. வலியில பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கா. யார் பண்ணான்னு கேக்குறாங்க. தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இதே மாதிரி நேத்தும் ஏதோ நடந்திருக்கு, அதனால தான் டைம் ஏறி இருக்கு. நேத்து நம்ம காலை ஒழுங்கா செக் பண்ணல அப்படின்ற மாதிரி 3 யோசிக்கிறாரு. இப்ப வேகமா 6ஓட காலை செக் பண்றாரு. அப்பதான் கால்ல இருக்க நகத்தை யாரோ பிச்சு எடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது. யோ எதுக்காக இதை நேத்தே சொல்ல அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. உங்கள எவனோ ஒருத்தன் தாண்டா இதை பண்ணிருக்கான், எனக்கு சமயம் வரும்ல அப்ப கவனிச்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த கேம் நீங்க நினைக்கிற மாதிரி முடியாது, உங்கள யாரோ ஒருத்தரே இந்த கேம் கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றான். இப்ப 2க்கு 7 மேலதான் சந்தேகம் வருது. நீ அவங்க கேங்க சேர்ந்தவனா மாறிட்டு தானே எங்க கேங்கு வந்த, உண்மையை சொல்லு, நீ தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. இல்லன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இப்ப அடுத்ததா 3ய பார்த்து கேக்குறாங்க. 3யும் இல்லன்னு சொல்லிட்டாரு. நீங்க பண்றீங்களான்ற மாதிரி 1 பார்த்து கேக்குறாங்க. 1 இல்லன்னு சொல்லிட்டாரு. அப்ப யார் தான் பண்றது அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. 7 இருக்கார்ல, நீ ஏன் எதுக்காக பண்ணக்கூடாது, நீ கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப யாரை நம்புறதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்ப 3யோட ரூம் கதவு கிட்ட யாரோ ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. டே காயப்படுத்துறதுக்காக வந்திருக்கியா, யாரா நீ அப்படின்ற மாதிரி இவர் பயந்த மாதிரி கேக்குறாரு. வெளியே இருந்து 2 தான் பேசுறாங்க. நீ ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக ரூமை தான் லாக் பண்ண போறேன், நீ அமைதியா ரூம்குள்ளேயே இருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதே மாதிரி தான் 1ஓட ரூமையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. யார் ரூமையும் லாக் பண்ண போறியான்னு 5 கேக்குறாங்க. இவங்க அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி 2 யோசிக்கிறா. நீங்க தான் சாப்பாடு எல்லாருக்கும் தரணும், உங்க ரூம் எல்லாம் நான் லாக் பண்ணி வைக்க மாட்டேன்ற மாதிரி சொல்றா. இப்ப நேரா 7 ரூமை லாக் பண்றதுக்காக வரா. தாராளமா லாக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கதவை சாத்தி லாக் பண்றதுக்கு விடுறாரு. என்னதான் இவ கதவை லாக் பண்ணிருந்தால வேலைக்கு எல்லாருக்குமே சாப்பாடெல்லாம் அனுப்பி விட்டுறா. ஏறி இருக்க டைம் எப்படியாவது காலி ஆகணும்னு நினைக்கிறா. இப்ப டைம் ஏற மாட்டேங்குது, அது பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த ஆன்டி தானே 2 லேடிஸ்க்கும் சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அந்த 2 லேடிஸ்மே ப்ளீஸ் எங்களை கழட்டி விடுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இல்ல என்னால முடியாதுன்ற மாதிரி இந்த ஆன்டி சொல்றாங்க. ப்ளீஸ் ஆன்டி, உடம்பு முடியல ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவங்கள கழட்டி விட்டா என்னன்ற மாதிரி 2 கிட்ட கேக்குறாங்க. கழட்டி விட்டா புதுசா ஏதாவது பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு, எனக்கு மட்டும் அவங்கள கட்டி வச்சிருக்கணும்னு ஆசையா என்ன, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே முடிஞ்சிடும், நீங்க போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப 5 இங்க இருந்து சோகமா கிளம்பிடுறாங்க. இப்ப சோகமா இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா திடீர்னு அவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க எப்படி வந்தீங்கன்ற மாதிரி 5 கேக்குறாங்க. 2 தான் இறக்கப்பட்டு எங்களை ரிலீஸ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருமே சொல்றாங்க. இன்னும் 6 கழட்டி விடலையா அப்படின்ற மாதிரி 5 கேக்குறாங்க. அவரையும் சீக்கிரமா கழட்டி விடுறதா 2 சொன்னா அப்படின்ற மாதிரி உங்க 2 பேருமே சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. இது எல்லாமே இந்த 5க்கு வர கற்பனை தான். அவங்க உண்மையா இருக்கிறதா நினைக்கிறாங்க, ஆனா உண்மையா அவங்க ரிலீஸ் ஆகல, லாக்ல தான் இருக்காங்க. இப்ப இந்த 5 6 பாக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இன்னும் உங்களை 2 ரிலீஸ் பண்ணி விடலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் இவங்க இல்யூஷன்ல சில விஷயங்களை பார்த்திருக்காங்க அப்படின்றது இவருக்கு புரியுது. 2 என்ன கழட்டி விடுறேன்னு தான் சொன்னா, திடீர்னு வேலை வந்து போயிட்டா, நீங்களே கழட்டி விடுற வேலையை பாருங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இல்ல 2வே வந்து கழட்டி விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன உசாரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். இப்ப இவங்களோட மனசை எப்படியாவது மாத்தணும்னு நினைக்கிறான். எனக்கு ரொம்ப வலிக்குது, எப்படியும் அவ கழட்டி தானே விட போறா, நீங்களே கழட்டி விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் அழுவுறாரு. அழாதீங்கன்ற மாதிரி இவங்க சமாதானம் பத்துறாங்க. இவரும் இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா கிஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ப்ளீஸ் என்ன கழட்டி விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களும் கழட்டி விட்டா என்னன்னு யோசிக்கிறாங்க. இவரை இந்த இடத்துல கழட்டி விட்டுறாங்க. இங்கதான் 6th எபிசோட் முடியுது. இன்னும் இந்த சீரீஸ்ல 2 எபிசோட் தான் இருக்கு, அது அடுத்த வீடியோல நம்ம முடிச்சிடலாம். இது வரைக்கும் சீரீஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.